ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கிளவுட் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர் கிளவுட் இன்ஜினியராக தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவர் எந்த மாதிரி ஸ்கில் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, என்ன வேலை அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவரால் ஒரு தன்னுடைய கேரியரை ஒரு கிளவுட் ஜாபுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். சரிங்களா? கிளவுட் ஜாப்ல தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. குறிப்பாக ஃப்ரெஷர் நான் வந்து பாஸ் அவுட் பண்ணியிருக்கிறேன், நான் கிளவுட் இன்ஜினியராக கிளவுட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா நான் எந்த மாதிரி என்னோட ஸ்கில் செட் வந்து இம்ப்ரூவ் பண்றது, அப்படி என்ன மாதிரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது லேர்னிங் மட்டும் கிடையாது, அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எவ்வளவு பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இவரும் காலேஜ் முடிச்சவருடைய பாஸ் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரில நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெஷரா இருந்து கிளவுட் இன்ஜினியரா மாறதுக்கு கண்டிப்பா வந்து டஃபா தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவே மேக் பண்றோம். அப்போ இந்த டஃப்பான ஒரு காம்படிஷன்ல நம்ம ஒரு கிளவுட் இன்ஜினியரா ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், இதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் மோர் டெக் ஸ்கில் ஃபர்ஸ்ட்டுக்கான டிப்ஸ். வாட் எவர் இப்போ ஒரு AWS கிளவுட் இன்ஜினியர்னா கீழே எக்ஸாம்பிள் போட்டுருக்கோம். ஒரு லினக்ஸ் OS இருக்கட்டும், இல்லை AWS கிளவுட்ல வந்துட்டு நம்ம வந்து தன்னோட ஸ்கில் செட் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், வளர்த்துக்கிறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது, சர்டிஃபிகேஷன் முடிக்கிறது மட்டும் கிடையாது. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து சும்மா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் போயிட்டு ஒரு EC2 கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லினக்ஸில் சும்மா ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது அப்படி இல்லாமல், ஏன் எதுக்கு இப்போ AWS கிளவுடில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இப்போ ஒரு VPC எடுத்துங்களேன். VPC எடுத்துக்கிட்டிங்கன்னா VPCயோட எண்ட் டு எண்டு, VPCயோடைய கம்ப்ளீட் அந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு எண்ட் டு எண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய பிளாக் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதோடைய கம்ப்ளீட் ஒரு ஒரு பேஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நெட்வொர்க் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து செக்யூரிட்டி பண்றது, அந்த பிரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட், சரிங்களா? இதை பத்தியான கம்ப்ளீட் ஒரு பிக்சர், இன்க்ளூடிங் VPN, டிரான்ஸ்கிரிப்ட் வரைக்கும் நீங்க இதை பத்தி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு லேர்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா, இதுதான் ஒரு எண்ட் டு எண்ட் நீங்க லேர்ன் பண்றது. உங்களால எந்த கொஸ்டின் VPCல கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸ்லையும் இப்போ IAM எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பாலிசி கொடுக்குறோம் அப்படின்னா அதுல என்னென்ன விதமான பாலிசிலாம் இருக்கு, ஓகேங்களா? என்னென்ன மாதிரிலாம் நம்ம செக்யூரிட்டி பண்ண முடியும் AWS ரிசோர்ஸ், அந்த மாதிரி உங்களோட ஸ்கில் செட்டை வந்து நீங்க வந்து ரொம்ப டெப்தா நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும் மீன்ஸ் நீங்க ரியல் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கணும். ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கணும். சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா பண்ணுங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு டீப் நாலேஜ் வந்து நம்ம பண்ணணும். லினக்ஸா இருக்கட்டும், AWS கிளவுடா இருக்கட்டும், நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுல வந்து வளர்த்துக்கணும். உன்னோட ஸ்கில்ல வந்து நம்ம வளர்த்துக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெஷரை நம்ம எடுக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்களே ஒரு ஜாபுக்கு எடுக்கிறீங்க, உங்களுடைய வேலைக்கு ஒருத்தர் ஒரு 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 வேலை விஷயமா ஒருத்தர் நீங்க எடுக்கணும், ஒரு வேலையை ஒருத்தர் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு ஒரு ஃப்ரெஷரா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா போக மாட்டீங்க. சரிங்களா? அவர்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. அதான் வந்து எல்லாரும் யோசிக்கிறது. அதுல வந்து நீங்க ஒரு ஃப்ரெஷரா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில் செட் வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி அதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டாலும் அதை பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு டீப் லேர்னிங் இருந்தால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் வெரி வெல். அதாவது உங்களுக்கு டீப்பான நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம், ஆனால் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எதில் வேணா இருக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மெயின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஈஸியாக இன்டர்வியூல கேட்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ப்ரெசன்டேஷன் ஸ்கில் நம்ம வந்து அதை டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க என்னதான் நாலேஜ் உங்களுக்குள்ள இருந்தாலும் அது எந்த வேலை நீங்க அதை வந்து சொல்றீங்கன்றது இருக்குல்ல, என்ன அண்டர்ஸ்டாண்ட்ல புரிஞ்சுக்கிறீங்க, அது என்ன பிரசன்டேஷன் எப்படி பண்றீங்கன்றது தான் வந்து இங்க வந்து அந்த அந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ல தான் அந்த இன்டர்வியூல வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? இவர்கிட்ட கொடுத்தா அந்த ஜாபை முடிப்பாரா அப்படிங்கிறதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. அந்த 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 இதுக்கு அந்த மெயின்க்கு வர்றதுக்கு நீங்க உங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அது வந்து செகண்ட் டிப்ஸ். சரிங்களா? தென் தேர்ட் டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் குட் லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் ஜிட்டப் அக்கௌண்ட். இந்த மாதிரி உங்களோட சோசியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாப் ஓரியன்டா பார்க்கும்போது ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல், நல்ல ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலா உங்களுக்கு இருக்க ஸ்கில் செட், நீங்க என்னென்ன மாதிரிலாம் லேர்ன் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க அச்சீவ் பண்ணது, லேர்ன் பண்ணது இதெல்லாமே வச்சு நல்ல ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல், அதுக்கான நிறைய வந்து வீடியோஸ் வந்து இப்போ இருக்கு. அதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம், நல்ல ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நிறைய பேரை நீங்க வந்து கான்டாக்ட்ல கொண்டு வருது. அதாவது இப்போ என்னன்னா கரெக்ட் கம்பெனி நீங்க சூஸ் பண்றதே வந்து கரெக்டான ஒரு பிளேஸை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்களை ரீச் அவுட் பண்றதுக்கு இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் பிளஸ் வந்து ஒரு ஜிட்டப் அக்கௌண்ட், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து ஒரு ஜிட்டப் அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து அந்த கோடிங் மற்ற டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் நீங்க வந்து ஜிட்டப்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது வந்து கம்பல்சரி வச்சிருக்கீங்க. நிறைய கம்பெனில அது வந்து கேட்பாங்க. சரிங்களா? லிங்க்டினா இருக்கட்டும், ஜிட்டப்பா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இப்போ வந்து இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கும். நீங்க கம்பெனியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் கரெக்டான பர்சனை வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் இந்த மூணாவது டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் நம்ம வந்து
கிளவுட் இன்ஜினியரா ஒரு ஃப்ரெஷர் ஆகிறதுக்காக நாம கொடுக்கக்கூடிய 3 டிப்ஸ். சரிங்களா? கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஜாப் அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய முதல் கேரியரே வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் இன்ஜினியரா அவங்க வந்துட்டு நியர்பை இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட 2.4 அப்படின்ற மாதிரி லேக்ஸ் சேலரியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் இன்ஜினியர், பெரிய கம்பெனி. இப்போ அந்த கம்பெனியில் அவர் வந்து ஒரு 2 வருஷம் இப்போ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னாலே வெளியில நெக்ஸ்ட் கம்பெனியில் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து ஒரு போயிருக்கிறார். சரிங்களா? அப்போ என்னன்னா அது அவருக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பிரேக்ல வந்து ஒரு 6 மந்த் வந்து கம்ப்ளீட்டா AWS வந்து எண்ட் டு எண்ட் படிக்கிறது லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணிக்கிறாரு. ப்ளஸ் அது ஒரு நல்ல ஒரு டீப் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறாரு. அந்த ஸ்கில் செட் தான் சரி ஓகே இவர் எடுத்து ஒரு பேஸ் ஒரு L1 லெவல்ல L1 கூட கிடையாது. ஆக்சுவலா அவர் வந்து L0 லெவல்ல வந்து போட்டிருக்காங்க. L0க்கு அந்த சேலரி கொடுத்துருக்காங்க. அந்த அந்த மாதிரி ஒரு இதுக்கு எடுக்கிறதுக்கு கான்ஃபிடென்ட் ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஸ்கில் செட் தான். சரிங்களா? அந்த மாதிரி தான். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே அவர் வந்து என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனில அந்த என்வாயர்மெண்ட்டே அவருக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு நாலேஜ் ஸ்கில் செட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. அப்ப அவர் இன்னும் அடுத்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல் வந்து போக முடியும் அவரால். கண்டிப்பா நம்ம எந்த ஒரு ஜாபுக்கு போனோம்னா நம்மளுடைய லேர்னிங் வந்து கண்டிப்பா நிறுத்திடக்கூடாது. அது உங்களுக்கு எந்த செக்டார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்மளோட லேர்னிங் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்ம ஃப்ரெஷர் அப்படின்ற இடத்துல இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறோம். லேர்னிங் அப்படிங்கிறது கம்பல்சரி. நம்ம நிறைய வீடியோஸ் அதை பத்தி போட்டுருக்கிறோம். கண்டிப்பா அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது, எண்டே கிடையாது. நீங்க கண்டிப்பா நியூ டெக்னாலஜி நியூ ஸ்கில்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், AWS பார்த்தீங்கன்னா நிறைய நியூ சர்வீசஸ்லாம் இருக்கு. அஸ் எ ஃப்ரெஷரா போகும்போது உங்களுக்கு நியூ சர்வீசஸ்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய பேஸ் பில்லர் ஆஃப் சர்வீசஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? குறிப்பா செக்யூரிட்டி வைஸ் இருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் நம்ம போக போக நம்ம ஆட்டோமேஷன் இந்த மாதிரி நிறைய நம்ம ஸ்கில்ஸ் டெவாப்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கில் என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம லேர்னிங் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா ஒரு ஃப்ரெஷரா நம்ம ஜாப்பை வந்து அடையணும் அப்படின்னா இந்த 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால பெற முடியும். வேற ஏதாவது உங்களுக்கு நான் கருத்து இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.